வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று புனித அந்தோணியாரை நினைவு கூறும் இந்த ஜெப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். அற்புதத்தின் திருத்தந்தை, இழந்தவற்றை கண்டடைய செய்பவர், தேவை உடையோரின் ஆதரவாளர் நம்முடைய புனித அந்தோணியார் இன்று நம்மை தம்முடைய திருவடிகளில் அழைக்கின்றார். நம் வாழ்வில் எதை இழந்து விட்டோமோ, அது பொருளாகட்டும், உறவு ஆகட்டும், அமைதியாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், அதை மீண்டும் நமக்கு திரும்ப கொடுக்க வல்லவர் அவர். அவரது அன்பும் பரிவும் செவிமடுக்கக்கூடிய இதயமும் நம்பிக்கையோடு வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க தயங்காது. இன்றைய ஜெபத்தில் நாம் நம் குடும்பங்களின் அனைத்து தேவைகளையும் கவலைகளையும் புனித அந்தோணியாரின் சக்தி வாய்ந்த தலையீட்டில் ஒப்படைக்கிறோம். அவரது மன்றாட்டின் மூலம் இறைவனிடம் இருந்து அருளும் ஆசீர்வாதமும் அற்புதங்களும் நம் வாழ்வில் பெருகட்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் உங்கள் இதயத்தை நம்பிக்கையால் நிரப்புங்கள். ஜெபிக்கும் போதே நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்று நம்புங்கள். ஏனெனில் இறைவன் நம்பிக்கையின் இறைவன். அவர் தம் அன்பினால் நம் வாழ்க்கையை புதிய மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் அலங்கரிப்பார். உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். பரிசுத்தமும் பரிவும் நிறைந்த புனித அந்தோணியாரே, அன்பும் இரக்கமும் நிரம்பிய உமது திருவடிகளில் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் வாழ்க்கையையும் முழுமையாக ஒப்பு கொடுக்கின்றோம். வாழ்வின் ஒவ்வொரு பக்கமும் உமது மன்றாட்டின் மூலம் இறைவனின் கருணை, ஆசீர்வாதம், அமைதி, ஆரோக்கியம், ஆனந்தம் நிறைந்த நிலையை எங்களுக்கு அளிக்க வேண்டுகிறோம். இறைவா, எங்கள் இல்லங்களில் அன்பு ஒரு தூணாக உறுதியாய் நிலைக்க, ஒற்றுமை ஒரு பாதுகாப்பு கேடயம் போல எங்களை சூழ்ந்து காக்கும் அருளை வழங்கும். பிரிவு, சண்டை, மனக்கசப்பு, தவறான புரிதல் ஆகியவற்றின் வேர்கள் முற்றிலும் அழிந்து அதற்கு பதிலாக புரிதலும் பொறுமையும் மலர வேண்டுகின்றோம். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து துயரத்தில் ஆறுதலும் மகிழ்ச்சியில் பங்கு பெறும் மனப்பான்மையுடன் வாழ வேண்டுகின்றோம். எங்கள் இல்லம் இறைவனின் ஆசீர்வாதம் ஓயாத ஓடை போல நன்மையும் அமைதியும் பாயும் இடமாக இருக்க வேண்டுகின்றோம். கருணைமிகு ஆண்டவரே, எங்களை உடல் வலிமையுடனும் மனம் உறுதியுடனும் ஆன்ம ஆரோக்கியத்துடனும் நிறைவடைய அருள்வாயாக. நோயால் படுக்கையில் துயருறும் எவரையும் உமது புனித கரம் தொட்டு வலி, சோர்வு, உளைச்சல் ஆகியவை முற்றிலும் அகலச் செய்யும். இயேசுவே, நீர் கூறிய உன் நோய் நீங்கிற்று, எழுந்து நட என்ற வாக்கின் வல்லமை இந்த கணமே ஒவ்வொரு நோயாளியின் மேலும் வெளிப்பட செய்க. உடலில் பாதிக்கப்பட்ட பகுதிகள் புதுப்பிக்கப்படுக. மனதில் இருந்த கவலைகள் அமைதியாக மாறுக. ஆவியில் இருந்த பலவீனங்கள் நம்பிக்கையால் வலிமை பெறுக. புனித அந்தோணியாரே, உமது மன்றாட்டின் மூலம் இந்த குணமளிக்கும் அருள் நிரந்தரமாக நிலைத்து ஆரோக்கியம், அமைதி, ஆனந்தம் எங்கள் வாழ்வை அலங்கரிக்க வழி நடத்துக. கருணைமிகு ஆண்டவரே, நீண்ட காலமாக குழந்தை ஆசையில் காத்திருக்கும் தம்பதிகளின் இதய கண்ணீரை பார்வையிட்டு அவர்களின் துயரத்தை சந்தோஷமாக மாற்றும் அருளை வழங்குவீராக. வாழ்வில் வெற்றிடமாக இருந்த இடங்களில் புது உயிரின் மகிழ்ச்சி மலரச் செய்யும். காலியான கரங்கள் அரவணைக்கும் ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சியின் குரல் இல்லம் முழுவதும் ஒலிக்க வழி செய்யும். புனித அந்தோணியாரே, உமது மன்றாட்டின் மூலம் இறைவனின் படைப்பு திட்டம் நிறைவேறி ஒவ்வொரு இல்லமும்
புதிய உயிரின் வரம் பெற்றிட தாய்மையின் ஆனந்தமும் தந்தையின் பெருமையும் அனுபவிக்க வழி நடத்துக. புனித அந்தோணியாரே, உமது மன்றாட்டின் வல்லமையால் எங்கள் வாழ்வில் இருந்து எல்லா தீய பிணைகள், கட்டுகள், சூனியங்கள், சாபங்கள் முற்றிலும் நீங்கிச் செல்ல வழி நடத்தும் இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தின் ஆற்றலால் தீமைக்கு எந்தவித அதிகாரமும் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி நிலை பெற செய்க. ஆண்டவரின் ஆவியால் நிரம்பிய புனித அந்தோணியாரே, பேய்கள், தீய ஆவிகள், இருளின் சக்திகள் அனைத்தும் எங்களை விட்டு விலகி செல்ல உமது தலையீடு ஒரு அரணாக எங்களை சூழ்ந்து பாதுகாக்கட்டும். எங்கள் இல்லத்தின் ஒவ்வொரு மூலையும் இறைவனின் ஒளியால் நிரம்பி தீமை நுழைய இயலாத பரிசுத்த சூழ்நிலை பெற வழி செய்யும். கருணைமிகு ஆண்டவரே, எங்கள் இதயங்களில் உறைந்திருக்கும் கவலை, பயம், மனச்சோர்வு ஆகியவற்றை நீக்கி அதற்கு பதிலாக நம்பிக்கையையும் துணிவையும் நிரப்பிடுக. உமது பரிசுத்த ஆவி எங்களை சூழ்ந்து எந்த சூழ்நிலையிலும் கலங்காத மனநிலையை உருவாக்கும். இறைவனின் அமைதி எங்கள் உள்ளத்தில் நிலைத்து ஒவ்வொரு நாளும் ஆனந்தத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழி செய்யும். கருணைமிகு ஆண்டவரே, வேலை தேடும் எவருக்கும் அவர்களின் திறமைக்கும் தேவைக்கும் ஏற்ப சரியான வாய்ப்புகள் கிடைக்க வழி செய்யும். வேலை உள்ளவர்களுக்கு முன்னேற்றமும் நிலைத்தன்மையும் உறுதியாக நிலை கொள்ளும் அருளை வழங்குக. பணியிடங்களில் நல்ல பெயர், உயர்ந்த மரியாதை, முன்னேற்ற வாய்ப்புகள் ஆகியவை பெருக செய்க. புனித அந்தோணியாரே, உமது மன்றாட்டின் மூலம் வானத்தில் எங்கள் வேண்டுதல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் பொருளாதார வளமும் தொழிலில் முன்னேற்றமும் நிலை பெற செய்க. கருணைமிகு ஆண்டவரே, நாங்கள் எங்கு சென்றாலும் உமது ஆசீர்வாதம் எங்களை வழி நடத்தி பாதுகாக்கும் அருளை வழங்குக. நீர் அனுப்பும் தூதர்கள் எங்களை சூழ்ந்து ஒவ்வொரு பயணமும் பாதுகாப்பாக நிறைவேற வழி செய்திடுக. அபாயங்கள், விபத்துகள், தீமைகள் அனைத்தும் எங்களை நெருங்காத நிலையை உருவாக்குக. புனித அந்தோணியாரே, உமது மன்றாட்டின் மூலம் எங்கள் பயணங்கள் இறைவனின் ஒளியிலும் அருளிலும் நிறைந்து வெற்றியுடனும் அமைதியுடனும் நிறைவடைய செய்க. கருணைமிகு ஆண்டவரே, குடி பழக்கத்தின் பிடியில் சிக்கி உள்ளவர்களின் சங்கிலிகளை முற்றிலும் உடைத்து புதிய சுதந்திரமும் பரிசுத்த வாழ்வும் வழங்குக. அவர்களின் மனதில் உறுதியையும் ஆவியில் வல்லமையையும் எழுப்பி தவறான ஆசைகளின் பிடியை முறிய செய்திடுக. புனித அந்தோணியாரே, உமது மன்றாட்டின் மூலம் இயேசுவின் வல்லமை வெளிப்பட்டு அந்த அடிமைத்தனம் நிரந்தரமாக அகன்று போகும் நிலையை ஏற்படுத்துக. அவர்களின் இல்லத்தில் அமைதி, ஆரோக்கியம், ஆனந்தம் மலர்ந்து குடும்ப வாழ்க்கை அன்பின் அரணாக நிலை கொள்ள வழி செய்திடுக. புனித அந்தோணியாரே, உமது மன்றாட்டின் மூலம் இறைவனின் அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் பெருகி ஒவ்வொரு நாளும் நன்மை, அமைதி, ஆனந்தம் நிறைந்ததாக அமைய வழி செய்யும். இன்றைய தினத்தில் எங்களை முழுமையாக காக்கவும் உமது ஆசீர்வாதத்தால் எங்கள் வீடுகள் ஒளியாலும் அருளாலும் நிரம்பவும் எங்களை வழி நடத்துக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். புனித அந்தோணியார் சுரூபத்துக்கு முன் சொல்லும் ஜெபம். இத்திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டெழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே,
சூரத்தனம் உள்ள மேய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும். அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, புனித அந்தோணியாரை வணங்கி அவருடைய சலுகையை இறந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிற யாத்திரர்களாகிய அடியோர்கள் பேரில் தயை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு நாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். புனித அந்தோணியாரிடம் ஜெபம். கற்பில் உத்தமமான லீலி என்கிற புஷ்பமுமாய் அட்சயமுள்ளவருமாயிருக்கிற புனித அந்தோணியாரே, எளிமை தனத்தின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, நிர்மல சுத்தத்தின் மாதிரிகையே, புனிதத்துவத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே, ஆசார முறைமைகளின் சோடினையே, மோட்ச வர்க்கத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, வர பிரசாதங்களின் பிரசங்கியே, காம தூதரை அடக்குகிறவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரே, தேவரீருடைய திருக்கரங்களிலே இறைவனுடைய மகனை தாங்குகிறவராய், தேவ சிநேகத்தின் பேரில் மிகவும் எரிகிற அழலுமாய், பச்சாதாபத்தின் சீவியமான சுவாலையுமாய், தேவரீருடைய பிரசங்கத்தை கொண்டு பாவிகளை தேவபட்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி எரித்தவருமாயிருக்கிற விருப்பமுள்ள வேத சாட்சியே, திவ்யமான தீர்க்க தரிசினரே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை விடுகிறவரே, எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்துக் கொள்ளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வர பிரசாதத்தையும் ஞானமுள்ள தியாகத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற பட்சத்தின் அழலானவரே, பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை தேவபட்சத்தினாலே கொளுத்தி எரிக்க சித்தமாயிருக்க வேண்டும் என்று மிகுந்த தாழ்ச்சியுடனே உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். புனித அந்தோணியார் ஜெபமாலை.
புனித அந்தோணியாரின் அற்புதங்களை தியானித்து சொல்லத்தக்க ஜெபம். அற்புதங்கள் வேண்டுமானால் புனித அந்தோணியாரிடம் போ. 1. நீர் சாவை அகற்றுகிறீர். மரித்தவர்களை வாக்கால் உயிர்ப்பித்தவரான புனித அந்தோணியாரே, இப்போது மரண அவஸ்தையாயிருக்கிறவர்களும் மரணத்தை அடைந்தவர்களுமான சகல விசுவாசிகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. நீர் தப்பறையை ஒழிக்கிறீர். புனித அந்தோணியாரே, சகல தப்பறைகளினின்று எங்களை காப்பாற்றி புனித பாப்பானவருக்காகவும் திருச்சபைக்காகவும் வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 3. ஆபத்துகளை நீக்குகிறீர். புனித அந்தோணியாரே, எங்கள் பாவங்களுக்கு தக்க ஆக்கினையாக சர்வேஸ்வரன் வரவிடுகிற பஞ்சம், படை, கொள்ளை நோய் முதலிய ஆபத்துகளிலே நின்று எங்களை காத்து இரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும்
என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, நீர் குஷ்டரோகிகளை குணப்படுத்துகிறீர். புனித அந்தோணியாரே, எங்கள் ஆத்துமங்களை கரைப்படுத்துகிற சகல அசுசியான பாவங்களினின்றும் எங்கள் உடலை அருவருப்பாக்குகிற சகலவித பிணிகளினின்றும் காப்பாற்றியருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, உம்மை கண்டவுடன் பேய்கள் ஓடிப் போகின்றன. புனித அந்தோணியாரே, பேய்களுக்கு பயங்கரமானவரே, பேய்கள் செய்கிற சகல தந்திர சோதனைகளினின்றும் எங்களை விலக்கியருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, நோயாளிகளை குணப்படுத்துகிறீர். புனித அந்தோணியாரே, நோய் கொண்டு இருக்கிறவர்களையும் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் வேதனை அனுபவிக்கிறவர்களையும் உமது மன்றாட்டின் உதவியால் குணப்படுத்தியருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, உம்முடைய கட்டளைகளுக்கும் கடல் அமைகின்றன.
புனித அந்தோணியாரே, பிரயாணம் செய்கிற சகலரையும் அவரவர்களின் ஸ்தானத்துக்கு சுலபமாய் கொண்டு போய் சேர்த்தருளும். ஆசாபாசத்தின் புயலில் நாங்கள் அகப்பட்டு மோசம் போகாமல் எங்களை தற்காத்து இரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 8வது, நீர் சிறையில் அடைக்கப்பட்டவர்களின் விலங்குகளை தகர்க்கிறீர். புனித அந்தோணியாரே, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற சகலருக்காகவும் மன்றாடும். பாவ அடிமைத்தனத்தினின்று எங்களை மீட்டு இரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 9வது, நீர் உயிரற்ற அவயங்களுக்கு உயிரளிக்கிறீர். புனித அந்தோணியாரே, நாங்கள் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் பூரண சுகவாசிகளாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக அசுப்பில் வருகிற எவ்வித ஆபத்திலும் குறைகளிலும் முறிவுகளிலும் நின்று எங்களை காத்து இரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன்.
10வது, நீர் காணாமற் போன பொருட்களை திரும்ப கண்டடைய செய்கிறீர். புனித அந்தோணியாரே, காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கிறவரே, நாங்கள் ஞான விதமாகவும் லௌகீக விதமாகவும் இழந்து போன சகலத்தையும் நாங்கள் திரும்ப கண்டடைய செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 11வது, உமது வேண்டுதலினால் சகல ஆபத்துகளும் விலகி போகின்றன. புனித அந்தோணியாரே, எங்கள் ஆத்தும சரீரத்திற்கு வருகிற சகல ஆபத்துகளின் நின்றும் எங்களை தற்காத்து இரட்சியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 12வது, தாங்க முடியாத இக்கட்டுகள் ஒரு நொடியில் உம்மால் நீங்கி போகின்றன. புனித அந்தோணியாரே, தரித்திரத்தை நேசிக்கிறவரே, எங்களுடைய அவசரங்களிலே எங்களுக்கு உதவி புரிந்து வேலையும் உணவுமின்றி கஷ்டப்படுகிறவர்கள் எல்லோருக்கும் ஒத்தாசை செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 13வது,
உமது வல்லமையை தெரிந்து கொண்டவர்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்களாக. புனித அந்தோணியாரே, உமது வழியாக ஆண்டவர் எங்களுக்கு செய்து வருகிற சகலவித நன்மைகளுக்காகவும் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களுடைய சீவியத்திலும் மரணத்திலும் உமது ஆதரவில் வைத்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஜெபிப்போமாக. ஸ்பானிய நாட்டிற்கு நவ நட்சத்திரமே, தரித்திரருடைய விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, நிர்மல பரிசுத்தத்தின் ஒப்பரிகையே, தேவரீர் இத்தாலிய நாட்டின் தீபமுமாய் அன்பின் அடையாளங்களுடனே பதுவை பதியின் பிரகாசமான சூரியனைப் போல சத்தியங்களை போதித்தவருமாயிருக்கிறீர். புனித அந்தோணியாரே, நமது கர்த்தாவான இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்க எங்களுக்காக மன்றாடிக் கொண்டு நாங்கள் கேட்கிற மன்றாட்டுகளை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்தருளும். சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீரை வெளியரங்கமாய் ஸ்துதிக்கிற உம்முடைய திருச்சபையானது ஞான உதவிகளினால் அலங்கரிக்க பெற்று எங்கள் ஆதாரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நித்திய சந்தோஷங்களை அனுபவிக்க பெற்றதுமாயிருக்க கடவது. ஆமீன். புனித அந்தோணியாருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் பாதுகாவலரான அமலோற்பவ கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் நவரத்தினமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்னும் ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சிநேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியங்களினால் பூரண ஸ்துதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுடைய புனிதத்தனமுடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதித மார்க்கங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலுக்கு உத்தம மாதிரிகையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரத்தை குறையற நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பில் தூய்மையின் லீலியாகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிநேகத்தால் சாந்தி வீசுகிற ரோஜா புஷ்பமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய்களை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வர பிரசாதங்களினால் வற்றாத வாய்க்காலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றரவான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாத்திரைக்காரருக்கு வழிகாட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரரை குணப்படுத்துகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளினால் பிரபல்யமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளுக்கு பேசும் வரம் அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடருக்கு கேட்கும் சக்தி அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முடவர்களை சுகப்படுத்துகிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை மன்றாடுகிறவர்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசின் சகல சற்பனைகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடி பெருங்காற்றுகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம் படை கொள்ளை நோய்களினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆயுள் காலமெல்லாம் உமது மன்றாட்டுகளின் உதவியை அடைய நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உமது ஸ்துதியரும் முத்திப்பேறு பெற்றவருமான தூய அந்தோணியாரை ஸ்துதிக்கிற உமது புனித பத்தினியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டினால் சகல அவசரங்களிலும் உமது உபகார சகாயங்களை அடையும்படியாகவும்
நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமாயிருக்கத்தக்கதாகவும் கிருபை கூர்ந்தருளும். ஆமீன். நவநாள் ஜெபம். கற்பில் மேன்மையான லீலி என்ற மலரின் அடையாளமான தூய அந்தோணியாரே, எளிமையின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, தூய்மையின் எடுத்துக்காட்டே, தூய தன்மையின் ஒளிரும் தாரகையே, ஆசார முறைமைகளின் சோடினையே, பரத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, திரு அருள்மறை உரையாளரே, காமாந்தகரை அடக்குபவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, துயருற்றோருக்கு ஆறுதல் தருபவரே, உம் திருக்கரங்களில் இறைவனின் திருமகனை ஏந்துகிறவருமாய், தேவ நேசத்தால் எரியும் அனலுமாய், பச்சாதாபத்தின் சீவிய சுவாலையாய், உம் பிரசங்கத்தால் பாவிகளை தேவ பயத்தின் நெருப்பினால் பற்றி எரித்தவரே, வேத சாட்சியாக விரும்பியவரே, தூய தீர்க்கதரிசியே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை வருவிக்கிறவரே, எளிய பாவியாகிய நாங்கள் உம் அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடத்தியருளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாகும் அருளை, ஞானமுள்ள தியாகத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படி அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற அன்பினால் எங்களை கொளுத்தி எரிக்க சித்தமாயிருக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்ச்சியுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபிப்போமாக. தயை மிகுந்த இறைவா, உம் பிரிய அடியாரான தூய அந்தோணியாரை போல் நானும் அழிந்து போகிற உலக செல்வங்கள் மேல் எனக்குள்ள பற்றை அகற்றி உமது அண்டை வந்து உமக்கு ஊழியம் செய்து வருவதே இப்பூவுலகில் எனக்கு உண்மையான நன்மையே ஒழிய வேறு இல்லை என்று கண்டுபிடிக்க செய்வீர். உலக நாட்டங்களிலாவது, செல்வம் பெருமை வெகுமானத்தின் பேரிலாவது, உடல் இன்பங்களின் பேரிலாவது என்னில் ஏற்படும் ஆசையை முழுவதும் அகற்றிட எனக்கு அறிவை தந்தருளும். சத்திய திருச்சபையின் உத்தம மைந்தனாக நான் என்றும் வாழ அருள் தாரும். அனுகூலமடைய ஜெபம். ஓ தூய்மையின் வெண்ணிற லீலி மலரே, உன்னத ஏழ்மையின் முன்மாதிரிகையே, மெய் தாழ்ச்சியின் கண்ணாடியே, தூய்மையின் ஒளிவிடும் விண்மீனே, ஓ மகிமை மிகுந்த புனித அந்தோணியாரே, உமது கரங்களில் திருபாலன் எழுந்தருளும் தனி பேற்றினை பெற்று அகமகிழ்ந்தீரே. அதனை போல் உமது வல்லமை மிகும் ஆதரவில் என்னையும் வைத்து காப்பாற்ற வேண்டும் என உம்மை மன்றாடுகிறேன். இறைவனிடம் இருந்து நீர் அடைந்த வரங்களில் புதுமை செய்யும் வரமே சிறப்பாக உம்மிடம் சுடர் விடுகின்றது. தேவரீர் என் மீது கருணை கொண்டு எனக்கு தேவையான இந்த வேண்டுதலை கேட்டு உதவி செய்ய வாரும். அவரவர்க்கு தேவையான வேண்டுதல்களை உறுதியோடு கேட்கவும். தீய ஆசைகள் பற்றுதல்களை எல்லாம் என் இதயத்தில் இருந்து நீக்கி அதனை தூய்மையாக்கியருளும். என் பாவங்களுக்காக நான் மனம் வருந்தவும் இறைவனையும் பிறரையும் நேசித்து வரவும் தேவையான வரத்தை அருளும். ஆண்டவரே, உண்மையுடன் சேவித்து மறுமையில் என்றென்றும் உம்முடன் அவரை தரிசித்து போற்றி புகழ கடவேனாக. ஆமீன். புனித அந்தோணியாரின் உதவியினை அடைய வல்லமை மிகும் ஜெபம். புனிதர்களுள் பெருந்தகைமையும் பேரன்பும் கொண்ட தூய அந்தோணியாரே, நீர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது உம்மிடம் விளங்கிய தேவ அன்பு, பிறர் அன்பு, புண்ணியங்கள் பிறருக்கு தரப்படாத புதுமை செய்யும் வரத்தை உமக்கு தந்தன. உமது வாயின் சொல்லிற்கு புதுமைகள் காத்திருந்தன. துயருருவோர் கேட்டதும் நீர் அவர்களுக்காய் பேசி நலம் செய்ய முன் நின்றீர்.
இக்கட்டு இடைஞ்சலில் உம்மை வேண்டி பயனடையாது போகவில்லை. பிணியாளரின் பிணியை நீக்கினீர். காணாமற் போனவைகளை கண்டடைய செய்தீர். துன்பம் நிறைந்தோர் உம்மை அழைத்த போது உதவி செய்ய விரைந்தீர். இறந்தோருக்கு உயிரளித்தீர். நீர் உலகில் இருந்தபோது வருந்திய இறை மக்கள் துயர் துடைக்க தயங்கவில்லை. இந்த நம்பிக்கையால் நிரப்பப்பட்டு முழந்தாள் படியிட்டு உம்மிடம் கேட்கும் மன்றாட்டு யாதெனில், அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். இதனை நிறைவேற்ற ஒரு புதுமை நிகழ வேண்டுமாயினும் செய்தருள்வீர். உமக்கு அது கடினமானதல்லவே. நீர் கோடி அற்புதர் அல்லவா? உம் கரங்களில் வீற்றிருக்கும் திரு பாலனின் செவிகளில் என் வேண்டுகோளை மெல்ல உரைத்தருளும். உமது வார்த்தை ஒன்று மட்டுமே போதுமானது. எனது மன்றாட்டு நிறைவேறும். உமக்கு நான் என்றும் நன்றியறிதல் உள்ளவனாயிருப்பேன். ஆமீன். திருபாலனால் சிநேகிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட தூய அந்தோணியாரே, எனது மன்றாட்டிற்கு செவி சாய்த்தருளும். சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிக்க புனித அந்தோணியாரே, எனது மன்றாட்டிற்கு தயவாய் செவி சாய்த்தருளும். உம்மிடம் வேண்டுவோர் மீது அதிக அக்கறை காட்டும் தூய அந்தோணியாரே, என் வேண்டுதலை அடைந்து தந்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனிதரின் அழியா நாவுக்கு ஜெபம். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, நீர் உமது நாவால் எப்போதும் இறைவனை ஸ்துதித்ததுமன்றி எப்போதும் ஸ்துதிக்கப்படவும் செய்தீரே. நான் உமது புண்ணியங்களை எல்லாம் கண்டு பாவிப்பதுமல்லாமல் விசேஷமாய் எந்த பாவத்தினாலும் என் நாவை கரைப்படுத்தாமலும் உம்மை போல் அதை கொண்டு எப்போதும் இறைவனை ஸ்துதிக்கவும் ஸ்துதிக்க செய்தும் வருவேன் என்று உமக்கு வாக்களிக்கிறேன். நான் என் நாவால் கட்டி கொண்டதும் கட்டிக்கொள்ள செய்ததுமான எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பையும் இனி எப்போதைக்கும் இறைவனை ஸ்துதிக்கவும் பிறருக்கு நன்மாதிரி கொடுக்கவும் மாத்திரம் நாவை உதவி கொள்ளும் வரத்தையும் உமது கரங்களில் ஏந்தி இருக்கிற தேவபாலனை மன்றாடி அடைந்தருளும்படி உம்மை மன்றாடுகிறேன். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோணியாரின் மன்றாட்டில் இன்று நம்மால் செய்ய பெற்ற ஜெபங்களும் புகழ்ச்சிகளும் இறைவனின் திருவடிகளில் உயர்ந்துள்ளன. இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு வேண்டுதலிலும் இறைவனின் சித்தமும் அன்பும் நிறைவேறட்டும். நம்பிக்கையோடு தொடர்ந்தும் ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும். இறைவன் உங்கள் குடும்பத்தையும் உங்களின் ஆரோக்கியத்தையும் உங்களின் வேலை வாய்ப்பையும் உங்கள் குழந்தைகளையும் ஒவ்வொரு பயணத்தையும் ஒவ்வொரு நாளும் அவரது பரிசுத்த அருளால் நிரப்புவார். புனித அந்தோணியாரின் ஆசீர்வாதமும் இறைவனின் கருணையும்
பரிசுத்த ஆவியின் அமைதியும் உங்களோடு என்றும் நிலைத்திருக்கட்டும். ஆமீன்.